வணக்கம் நண்பர்களே, இது VDL Vlogs வீக்கெண்ட் குட்டி ஸ்டோரிஸ் தொடரும் நிழல்கள். போன எபிசோட்ல மாசாணி அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வந்த அப்புறம் எல்லாமே மாறிப்போச்சு. மனசு நிறைஞ்சு இருந்தது. நிம்மதியா ரொம்ப ரொம்ப அமைதியா இருந்தது. இனிமே எந்த பிரச்சனையும் இல்லை, யாருமே என்னை பயமுறுத்த முடியாதுன்னு ரொம்ப நம்பிக்கையா கண்ணை மூடி படுத்தேன். அது வரைக்கும் போன எபிசோட்ல பார்த்தோம். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு 4வது எபிசோட்ல பார்க்கலாம். தொடரும் நிழல்கள் பாகம் 4. வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா யாருமே என்கிட்ட ஒரு வார்த்தை கூட எதுவுமே கேட்கல. இப்ப எங்க வீடு இன்னும் ரொம்ப அழகா தெரிஞ்சது. 2-3 வருஷமும் ஓடிடுச்சு. வாழ்க்கை ரொம்ப ரொம்ப சந்தோஷமா மாறிடுச்சு. அதுக்கு காரணமும் இருக்கு. ஒரு வயசு பொண்ணு வாழ்க்கையில சந்தோஷம் வர்றதுக்கு ஒரு பையனை தவிர வேற என்ன பெருசா காரணம் இருக்க முடியும்? அப்படித்தான் வந்தான் அர்ஜுன். எங்க ஸ்கூலுக்கு வந்த நியூ அட்மிஷன். அவனை முதலா எங்க HM ரூமுக்கு முன்னாலதான் பார்த்தேன். நான் கீழே நின்னுட்டு இருந்தேன், அவன் HM ரூமுக்கு முன்னால நின்னுட்டு இருந்தான். நான் 10 வருஷமா படிச்ச ஸ்கூல், எல்லாரையுமே நல்லா தெரியும். +1க்கு அட்மிஷன் போட பேனாவை கூட மறந்துட்டு வந்துட்டேன். இப்ப பேனா வேணும் அப்படின்னு எல்லா பக்கமும் திரும்பி பார்க்கும்போது அர்ஜுன் கண்ணுல பட்டான். அப்பா வெளியில நின்னுட்டு இருந்தாரு. சைன் வாங்க பேனா வேணும். அப்போதான் இவனை மேல பார்த்தேன். புது பையனா தெரிஞ்சான். சரி, பேனா தானே கேக்குறோம் அப்படின்னு, ஹேய் பேனா இருந்தா குடு அப்படின்னு கேட்டேன். அவன் வேகமா முகத்தை திருப்பிக்கிட்டான். அவன் மஞ்சள் கலர் சட்டை போட்டிருந்தான். ஹேய் உன்னதான் மஞ்சள் சட்டை, இங்க பாரு ஹேய் அப்படின்னு கத்திட்டே இருந்தேன். அவன் திரும்பவே இல்ல. விறுவிறுன்னு மேல போய், உன்கிட்ட பேனா தானே கேட்டேன், ரொம்ப ஓவரா பண்ற அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாக்கெட்ல இருந்த பேனாவை எடுத்துட்டு கீழே போய் எங்க அப்பா கிட்ட சைன் வாங்கிட்டு ஃபார்ம் சப்மிட் பண்ண மேல வந்தேன். அப்போதான் அவன் குடும்பத்தோட என்னை எல்லாரும் ஒரு மாதிரியா முறைச்சுக்கிட்டு நின்னாங்க. எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நாக்க கடிச்சுக்கிட்டே போய் ஃபார்மை கொடுத்துட்டு வெளியே வந்து, சாரி, அப்புறம் பேனா கொடுத்ததுக்கு தேங்க்ஸ் அப்படின்னு சொன்னேன். அவங்க அப்பா, பாப்பா பேனாவை அவன் கொடுக்கல, நீ எடுத்துட்டு போன அப்படின்னு சொன்னாங்க. சாரி அங்கிள், அர்ஜென்ட் அதுதான் அப்படின்னு சொன்னேன். சரி விடு, இவனுக்கு கொஞ்சம் இந்த ஃபார்மை நிரப்பி கொடுமா அப்படின்னு சொல்லி அவனோட ஃபார்மை கொடுத்தாரு. அப்போதான் பார்த்தேன் அவன் பேரு அர்ஜுன். மகாபாரத அர்ஜுன் மாதிரி தைரியசாலின்னு பார்த்ததுமே தெரிஞ்சிருச்சு. நல்ல உயரம், நல்ல பெரிய கண்ணு, சுருட்ட முடி, சின்ன மூக்கு, அழகான சிரிப்பு, அலட்சியமான பார்வை, திமிரா ஒரு தோரணை. இதுதான் அர்ஜுன். அவனோட ஃபார்ம் முழுக்க நிரப்பியாச்சு. அவனை பத்தி எல்லா விவரமும் தெரிஞ்சிருச்சு. ஒரே ஒரு கவலை என்னன்னா, நான் கம்ப்யூட்டர் குரூப், அவன் அக்கவுண்ட்ஸ் குரூப். பார்த்ததுமே பிடிக்கிற முகம், ஒரு திமிரான தோற்றம் தான் அர்ஜுன். ஒருவேளை 10 வருஷமா ஒரே முகரக்கட்டைங்களை பார்த்து பார்த்து காஞ்சி போய் கூட அவன் அழகா தெரிஞ்சிருக்கலாம் எனக்கு. ஒரு மாசம் கழிச்சு எப்பவும் போல போனேன் ஸ்கூலுக்கு. அதே தெரிஞ்ச ஸ்கூல், அதே ஃப்ரெண்ட்ஸ், எதுவுமே வித்தியாசமா தெரியல. அர்ஜுன் என்னோட கிளாஸ கிராஸ் பண்ணி போற வரைக்கும் அப்படியே சும்மா ஜிவ்வுன்னு இழுக்கிற காந்த மாதிரி எனக்கே தெரியாம வேகமா அவன்கிட்ட போய், எப்படி இருக்க அப்படின்னு கேட்டேன். அவன் எதுவுமே பேசல. செம பல்பு எனக்கு. பெரிய இவன் போடா இவனே அப்படின்னு திட்டிட்டு என் கிளாஸ்க்கு போய் உட்கார்ந்துக்கிட்டேன். 2 பேரோட கிளாஸும் பக்கத்து பக்கத்துல, சொல்ல போனா ஒரே ரூம்ல, நடுவுல 2 போர்டு, அவ்வளவுதான். நான் பெஞ்ச், அவன் கடைசி பெஞ்ச். பாக்குறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இனிமே என்ன ஆனாலும் அவன்கிட்ட போய் பேசக்கூடாது அப்படின்னு நினைச்சுக்கிட்டேன். ஆனா அவனை பார்க்காம மட்டும் இருக்க முடியல. திரும்பி 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 பார்த்துட்டே இருப்பேன். அவனும் தான். இப்படியே ஒரு 2-3 மாசம் ஓடிடுச்சு. 2 பேரும் ஒரு வார்த்தை கூட பேசல. ஆனா பாக்குறத மட்டும் நிறுத்தவே இல்லை. எனக்கும் அவன்கிட்ட பேசணும்னு தோணுனதே இல்லை. அவன் ஒரு நாள் வரலைன்னாலும் கிளாஸ்ல உட்காரவே பிடிக்காது. என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் அர்ஜுன் கிளாஸ் தான். அவகிட்ட தினமும் அர்ஜுன் பத்தி எல்லா விஷயமும் கேட்டுருவேன். அவன் யார்கிட்டயுமே அவ்வளவா பேச மாட்டான், முக்கியமா பொண்ணுங்க கூட. பொண்ணுங்க பக்கம் திரும்ப கூட மாட்டானா. ஆனா எப்ப பார்த்தாலும் எங்க கிளாஸ் பக்கம் தான் பார்த்துட்டே இருக்கிறான் அப்படின்னா எனக்கு அப்படியே ஜுல்லுன்னு இருந்துச்சு. தினமும் அவகிட்ட அவனை பத்தி கேட்டுட்டே இருப்பேன். அவகிட்ட அவனை பத்தி வர்ணிச்சுக்கிட்டே இருப்பேன். கலை, உன் கூட சேர்ந்து நானும் அவனை சைட் அடிக்க ஆரம்பிச்சிருவேன் போல அப்படின்னு சொல்லுவா. அடி பிச்சிருவேன் அப்படின்னு சொல்லுவேன். எங்க 2 பேர் கிளாஸுக்கும் சேர்த்து ஒரே கிளாஸ் தான் கம்ப்யூட்டர். ரொம்ப வசதியா இருக்கும் அர்ஜுனை பாக்குறதுக்கு. அதுவும் எங்க கம்ப்யூட்டர் மிஸ் எதையுமே கண்டுக்க மாட்டாங்க. முக்காவாசி நாள் வரவே மாட்டாங்க. ரொம்ப ரொம்ப ஜாலியா இருக்கும்.
அதுவும் லேப் 3 மணி நேரம். எப்படா புதன்கிழமை வரும் அப்படின்னு காத்துட்டே இருப்பேன். திரும்பி பார்க்காம சைட் அடிச்சுட்டே இருக்கலாமே. எனக்கு கவிதை எழுத ரொம்ப பிடிக்கும். அர்ஜுனுக்கும் ரொம்ப பிடிக்கும். எனக்கு விஜய் சிம்ரன் பேர் பிடிக்கும். அவனுக்கும் அதுதான் பிடிக்கும். 2 பேரோட ஃபேவரட் கலர் கூட கருப்பு தான். இப்படியே +1 ரொம்ப சீரும் சிறப்புமா போயிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் கம்ப்யூட்டர் கிளாஸ்ல அர்ஜுனை நான் பார்த்துட்டு இருந்ததை எங்க மிஸ் பார்த்துட்டாங்க. நான் அதை கவனிக்கல. அவனையே பார்த்துட்டு இருந்தேன். கொஞ்சம் கூட கண்ணு அசைக்காம எனக்கு ரைட் சைட் பெஞ்ச்ல உட்கார்ந்து இருந்த என்னோட செல்ல குட்டிய பார்த்துட்டே இருந்தேன். என்னை பார்த்துட்டே இருந்த மிஸ் கிளாஸ் எடுக்கிறத நிப்பாட்டிட்டு என்னை முறைச்சு பார்த்துட்டு இருந்தாங்க. நான் கொஞ்சம் கூட கவனிக்கவே இல்லை அவங்கள. மொத்த கிளாஸும் அமைதியா எங்க மிஸ்ஸ பார்க்க, அவங்க என்ன பார்க்க, நான் அர்ஜுனை மட்டும்தான் பார்த்துட்டு இருந்தேன். அவன் என்னையும் எங்க மிஸ்ஸையும் ஒரு மாதிரி மாறி மாறி பார்க்க, நான் இந்த பக்கம் திரும்பினா எல்லாரும் என்னையே உத்து பார்த்துட்டு இருந்தாங்க. எங்க மிஸ், நான் இங்க நாய் மாதிரி கத்திட்டு இருக்கேன், உனக்கு அங்க என்ன அப்படி தெரியுது அப்படின்னு கேட்டாங்க. நான் எதுவுமே பேசல. அமைதியா எந்திரிச்சு நின்னேன். உங்ககிட்ட தான் பேசுறேன் கலை. என்ன யோசனை உனக்கு? ஒண்ணும் இல்ல மிஸ், கிளாஸ் தான் கவனிச்சேன் அப்படின்னு சொன்னேன். சொல்லிட்டு அர்ஜுன ஓரக்கண்ணால பார்த்தேன். அவன் பயந்து போய் பார்த்தான். எனக்கு சிரிப்பு தாங்க முடியல. சிரிச்சிட்டேன். எங்க மிஸ் ரொம்ப கடுப்பாயிட்டாங்க. சொல்லு கலை, இப்ப நான் என்ன நடத்திட்டு இருந்தேன்? காப்பி பேஸ்ட் பத்தின்னு சொன்னேன். ஷார்ட்கட் கேட்டாங்க. Ctrl+C Ctrl+V அப்படின்னு சொன்னேன். இப்ப வேணும்னா இது சின்ன குழந்தைக்கு கூட தெரியலாம். ஆனா அப்போ இந்த பதில் சொன்னதும் 2 கிளாஸும் ஆன்னு என்ன ஒரு ஜீனியஸ் மாதிரி பார்த்துட்டு இருந்தாங்க. நான் ஏற்கனவே கம்ப்யூட்டர் கோர்ஸ் முடிச்சதால எனக்கு தெரிஞ்சிச்சு. இதுவே வேற ஏதாவது கிளாஸ்னா மானம் போயிருக்கும். அப்புறம் என்ன, அப்ப இருந்து நான் தான் என் கிளாஸோட ஸ்டீவ் ஜாப்ஸ். யாருக்கு என்ன வேணும்னாலும் என்கிட்ட தான் கேட்பாங்க. அர்ஜுன் முன்னாடி செம்ம கெத்தா இருந்துச்சு. ஒரு நாள் 2 பேரோட கிளாஸ் ரூம் மாறி மாறி உட்கார சொன்னாங்க. நான் நேரா அர்ஜுன் இடத்துல போய் உட்கார்ந்துருந்தேன். அவனும் என்னோட இடத்துல தான் உட்கார்ந்துருந்தான். வேகமா அவன் பை முழுக்க தேடினேன். அவனோட கவிதை நோட், அடேங்கப்பா எவ்வளவு கவிதை! நான் அவனை பார்த்த முதல் நாள்ல இருந்து கடைசி பீரியட்ல 2 பேரும் பார்த்த வரைக்கும் எல்லாமே கவிதையா இருந்துச்சு. நான் எல்லாத்தையும் ஒரு வரி விடாம படிச்சிட்டேன். உன்னிடம் பேச நினைத்து முடமாகி போன வார்த்தைகள் தேடி கோர்த்த கவிதை மடல் இது. நீ ரசிப்பதை ரசிக்காமல் நடிப்பதும் சுகமே. வார்த்தையின்றி பரிமாறும் வார்த்தைகள் கூட அழகுதான் உன்னை போல். இந்த மாதிரி நிறைய குட்டி குட்டி கியூட் கவிதை எனக்கு சும்மா செம்மையா இருந்துச்சு. எல்லாத்தையும் படிக்க படிக்க ஒவ்வொரு கவிதைக்கும் எனக்கு தெரிஞ்ச விதத்துல பக்கத்துல எழுதிட்டு வந்தேன். நீ ரசிப்பதை ரசிக்காமல் நடிப்பதும் சுகமே, உன் நடிப்பை ரசிப்பதும் வரமே. இந்த மாதிரி எல்லா கவிதைக்கும் எனக்கு தோணுனதை எழுதிட்டேன். மனசு முழுக்க சந்தோஷம், ஒருவித மயக்கம்னு கூட சொல்லலாம். அந்த பீரியட் முடிஞ்சதும் கிளம்பி வெளியே வந்ததும் எனக்கு நேரா அர்ஜுன். அவனோட கையில என்னோட கவிதை நோட்டு, முகத்துல ஒரு சிரிப்பு. இந்த 6 மாசத்துல என்னை பார்த்து எனக்கு நேரா நின்று என்னோட கண்ணை பார்த்து சிரிச்ச முதல் சிரிப்பு. கலை, உன்னோட கவிதை எல்லாம் செம்மையா இருக்கு அப்படின்னு சொன்னான். ஓ, நீ பேசுவியா? நான் கூட உனக்கு கண்ணுல மட்டும்தான் பேச தெரியுமோன்னு நினைச்சேன். ஆனா நீ பெரிய வாயாடின்னு எனக்கு தெரியும் கலை. சந்தோஷம். வேகமா அவன் கையில இருந்த என்னோட நோட்டை வாங்கிட்டு ஓடிட்டேன். அவனும் என்னோட கவிதை எல்லாத்துக்கும் பதில் எழுதியிருந்தான். ஒவ்வொரு பார்வையின் போதும் விட்டு செல்கிறாய் அழகிய தருணங்களை. இது நானு. அழகிய தருணங்கள் தத்தளித்து கும்மாளமிடுகின்றன உன் இமைகளில். இது நம்ம செல்லக்குட்டி. பார்வை பரிமாற்றங்களுக்கு விடை கொடுத்து வார்த்தை பரிமாற்றங்களுக்கு விதை போடுவாயா? இது நானு. வார்த்தை பரிமாற்றங்கள் தொடருவோம், பார்வை பரிமாற்றங்களுக்கு விடை கொடுக்காமலே. இது அவன். மௌனத்தின் மொழி பேசும் உன் விழி சொல்லும் கவிகளுக்கு நான் ரசிகை என்றும். இது நான். நீ ரசிப்பதாலே நானும் கவிஞனாகிறேன். இது என்னோட செல்லம். இப்படியே 2 பேரும் மாத்தி மாத்தி எழுதிட்டோம். என் ஃப்ரெண்டு கிட்ட சொன்னேன், ஒரு வழியா 2 பேரும் பேசியாச்சா, அப்ப இனிமே என்னைய தொல்லை பண்ண மாட்டல்ல? சந்தோஷம் அப்படின்னு சொன்னா. ஆனாலும் அவளைத்தான் தொல்லை பண்ண. அவன்கிட்ட பேசவே இல்லை. அவனும் தான். ஆனாலும் பார்வை பரிமாற்றம் குறையவே இல்லை. என்னவோ தெரியல, அவனை பாக்குறதுல அப்படி ஒரு சந்தோஷம். பேசுறதை விட அவனுக்கு தெரியாம அவனை ரசிக்கிறது தான் நல்லா இருக்கு. கிட்டத்தட்ட அடுத்த 1 வருஷமும் நாங்க எதுவுமே பேசிக்கல. ஆனாலும் ஒரு நாள் கூட அவனை பார்க்காம இருந்ததே இல்லை. எப்பவாச்சும் 2 பேரும் சிரிச்சுக்குவோம், அதுவும் எங்களையே அறியாம. என்னோட ஃப்ரெண்டு, சரி கலை, ஸ்கூல் முடிய போகுது, எப்போ அடுத்து பார்ப்போம்னு தெரியாது,
நீ அர்ஜுன் கிட்ட உன்னோட லவ்வ சொல்ல வேண்டியது தானே அப்படின்னு கேட்டா. லவ்வா? ஐயோ அப்படின்னு சொன்னேன். ஏய், 2 வருஷமா பார்த்துட்டே இருக்க, அவனை பத்தி நோண்டி நோண்டி கேட்டுட்டு இருக்க, இப்ப என்ன ஐயோன்னு சொல்ற அப்படின்னு கேட்டா. எனக்கு அர்ஜுன் பிடிக்கும், ஆனா இது காதல் இல்ல. காதல் இல்லைன்னா வேற என்ன அப்படின்னு கேட்டா. இன்ஃபேச்சுவேஷன்னு சொல்ல மாட்டேன், காதலும் இல்ல, இது ஒரு மாதிரியான ஃபீல், அனுபவிச்சாதான் தெரியும். அந்த பையனை கொஞ்சமாவது நினைச்சு பாத்தியா அப்படின்னு கேட்டா. நீ அவங்கிட்ட கேட்டாலும் இதையே தான் சொல்லுவான் அப்படின்னு சொன்னேன். அது எப்படி நீயா முடிவு பண்ணுவ அப்படின்னு கேட்டா. அதெல்லாம் சொல்லாமலே புரிஞ்சுக்கிற விஷயம் அப்படின்னு சொன்னேன். அவனோட கவிதையில ஒரு இடத்துல கூட என்ன அவன் காதலி, மனைவி, தோழின்னு எதுவுமே எழுதல. நானும் அப்படிதான். ஏன் தெரியுமா? 2 பேருக்குமே காதலும் இல்ல, இது ஃப்ரெண்ட்ஷிப்பும் கிடையாது, எல்லாத்துக்கும் மேல. அது என்னன்னு எல்லாம் சொல்லி புரிய வைக்க முடியாது அப்படின்னு சொன்னேன். இந்த கிரஷ்ன்னு சொல்லுவாங்களே, அதுவா அப்படின்னு கேட்டா. சரி, அப்படியே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டேன். எங்களோட ஸ்கூல் லைஃப் முடிஞ்சது. கடைசியா கூட அவன்கிட்ட குட் பை சொல்லல. ஆனாலும் மனசு முழுக்க அர்ஜுன் இருந்தான், எப்பவும் இருப்பான். அவனை பார்க்க முடியலையேன்னு அழுது புலம்பல நானு. எப்பவாச்சும் அவனை பார்த்தா நல்லா இருக்குமே அப்படின்னு தோணும், அவ்வளவுதான். ஸ்கூல் லைஃப் ஒரு வழியா முடிஞ்சது. நல்ல மார்க்கும் வாங்கியாச்சு. வீட்டு பிரச்சனை முடிஞ்சது. ஜோதி அக்கா பிரச்சனை கூட முடிஞ்சிருச்சு. சரி, கதைய முடிச்சுக்குவோம் அப்படின்னு யோசிக்கிறப்பதான் கடவுள் வச்சாரு பாருங்க ஒரு பெரிய ட்விஸ்ட். காலேஜ்ல சேர்ந்தாச்சு, லேடிஸ் காலேஜ், அதுவும் ஹாஸ்டல். பேய் இல்லாத லேடிஸ் ஹாஸ்டல் இந்த உலகத்துல இருக்குதா என்ன? நிழல் தொடரும். கடவுள் வச்ச அந்த ட்விஸ்ட் என்னன்னு அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். அது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ண, சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுவது VDL Vlogs VDL. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.